இன்னைக்கு நம்ம சில ஸ்டாக்கோட சார்ட் அனாலிசிஸ் அண்ட் அது வந்து எப்படி ஸ்விங் ட்ரேடுக்கு எனக்கு யூஸ் ஆச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 to 25 டேஸாக எனக்கு சில மெடிக்கல் ரீசன்ஸ் இருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல் டைமாக எஃப் அண்ட் டோவில் ட்ரேட் பண்ண முடியலை. பிகாஸ் வந்து டைம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை. ஸோ அந்த டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்விங் ட்ரேட்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப கம்மியான நேரம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் அந்த கம்மியான நேரம் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 7 to 8 சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேட்ஸ் வந்து இந்த லாஸ்ட் 20 டேஸில், அதாவது 7 to 8 ஸ்டாக்ஸில் என்னால் ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேட்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட நெகட்டிவ் இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த ஸ்விங் ட்ரேட்ஸை வந்து க்ளோஸ் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டாக்ஸை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் பிரேக் அவுட்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இப்போ இருந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். அண்ட் இங்கே பார்க்குற இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் 20 to 22 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரேட் பண்ணது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன், இன்னொன்று யூனோ மைண்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட், அம்பிகா காட்டன் மில்ஸ், ஜிஎஸ்கே ஃபார்மா, அதுக்கப்புறம் எஸ்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டின்னா ரப்பர் அண்ட் கேப்ரியல் இந்தியா. இந்த ஸ்டாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொசிஷன்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து அனலைசிஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரீவியஸ் பிரேக் அவுட்ஸ் அண்ட் இது ஒவ்வொரு வாட்டியும் பிரேக் அவுட் ஆகும்போது எப்படி மூவ் கொடுத்துருந்துச்சு அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேப்ரியல் இந்தியா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ப்ரீவியஸ் பிரேக் அவுட்ஸ் ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டாக இல்லை இதுக்கு மேலே வர பிரேக் அவுட்ஸை பற்றி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பேச முடியாது. ஏன்னா செபி ரூல்ஸ் மாதிரி அதை பற்றி பேசக்கூடாது. ஸோ வந்து இது ப்ரீவியஸ் பிரேக் அவுட்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்ச ஒரு பிரேக் அவுட்டை பற்றி தான் இப்போவும் பேசுகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரேக் அவுட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகேங்களா? கேப்ரியல் இந்தியா வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல இதோட ட்ரேட்ஸை வந்து எடுக்கலை. நான் எங்கே எடுத்திருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் திஸ் பிளேஸில் தான் இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனை பிரேக் பண்ணி மேலே போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த பிளேஸில் வந்து இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9% வந்து எனக்கு இதில் ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவியை நம்ம இதில் கேப்சர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. அரௌண்ட் இந்த மூவை தான் வந்து இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ட்ரேடில் வந்து இந்த ஒரு ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவ் வந்து இதுலேருந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்த இடத்துலேருந்து ஒரு நல்ல மூவ் வந்து இருந்திருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அரௌண்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு மூவ்மெண்ட் வந்து இதில் நடந்திருக்கு. 390 பாயிண்ட்ஸ் இருக்கிற ஒரு மூவ்மெண்ட்டு. ஸோ இது ஒரு பெரிய மூவ் தான் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மூவ் வந்து இந்த இவ்வளோ ஒரு பெரிய மூவ் கொடுத்துருச்சு. இங்கேருந்து இது மூவ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த விதமாக அதை பற்றி டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்து செபிக்கு எகெயின்ஸ்டான ஒரு ரூல்ஸ். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரேக் அவுட் இருந்துச்சு. அந்த பிரேக் அவுட்டுக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தேடுறீங்க, அதை வச்சு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். பிரேக் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து ஒரு நல்ல மூவ்க்கான சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் கொடுத்துருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி அரவுண்ட் 2023 ரேஞ்ச் அந்த இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 2025 வரைக்கும் ஒரு சேனல் மாதிரியே ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளேயே மூவ் ஆயிருந்திருக்கு ஆக்சுவலாக. பட் அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சம் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கக்கூடிய சில இங்கே வரீங்க. இங்கே ஒரு பிரேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிரேக் ஆகியும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த லெவலுக்கு கீழே வந்து அங்கேருந்து ஒரு நல்ல மூவ் வந்து இருந்திருக்கு. ஃப்ரம் 365 டு அரௌண்ட் 510 வரைக்கும் ஒரு 140 பாயிண்ட்ஸுக்கான மூவ்மெண்ட் வந்து அதுலேயும் அந்த டைம்லேயும் பிரேக் அவுட் ஆகிறப்போ நடந்திருக்கு. அண்ட் ரொம்ப நாளாக ஃபார்ம் ஆன அந்த சேனல் பேட்டர்னோட பிரேக் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து பாருங்கள் அரௌண்ட் 674 பிரேக் ஆகிருக்கு. அண்ட் மார்க்கெட் வந்து 1122
வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஏற்றிருக்கு. ஸோ எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக் தான். நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் போய் ட்ரேட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னா அது எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது. பிகாஸ் நான் ஆல்ரெடி இதை ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஐம் ஜஸ்ட் முடிஞ்ச ஸ்டாக்கோ, அதாவது ப்ரீவியஸாக அனலைசிஸ் பண்ண ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இங்கே சொல்கிறேன். அண்ட் அடுத்த ஸ்டாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் பார்க்க போகிறோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நல்ல மூவ் வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் டார்கெட் மாதிரி அப்படின்றத செட் பண்ணி வைப்பேன். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் இருக்கும். ஸோ மேபி ஸ்டாப் லாஸ் வந்து அரௌண்ட் 3% அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸாக தான் தேடி மோஸ்ட்டாக எடுப்பேன். ஸோ 3% அப்படின்னும் போது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% அப்படின்னு எடுத்தேன்னா ஒரு 1:3 அந்த மாதிரி ரிஸ்க் வந்து ஒரு 1000 அப்படி வச்சா கூட ரிவார்ட் 3000 வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த 1:3 ரேஷியோவில் இருக்கிற மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து என்னால் பிக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் தேடுவேன். ஒர்ஸ்ட் கேஸில் ஒரு 5% ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ளே வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்து தான் தேடுவேன். ஆக்சுவலாக இந்த ட்ரேடை வந்து பார்த்தீங்கன்னா இது அரௌண்ட் இந்த பிளேஸில் எடுத்திருந்தேன். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல எடுத்திருந்தோம் 740 ரேஞ்சில் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து நான் செல் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ 10%ன்னும் போது அந்த ஒரு 810 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நம்ம செல் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இதை செல் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல் பண்ணிட்டேன். ஒரு ஒன் டே வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் போய் அங்கேருந்து அது ரிவர்சல் எடுத்துருச்சு. மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறப்போ மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு வருது. ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அது நியர்பையில் போகிறப்போலாம் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் ஆனதுக்கப்புறமும் ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆகுதோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் அப்படின்னு தோணுச்சு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் டவுன் ஆகி மறுபடியும் மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸும் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த சின்ன மூவ்லேயே எனக்கு 10%க்கான ஒரு ப்ராஃபிட் வந்து என்னால் புக் பண்ண முடிஞ்சது அப்படின்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் ஆகிற ஸ்டேஜில் இங்கே பாருங்கள் ப்ரீவியஸாக இருந்த வால்யூமும் அண்ட் ரீசெண்ட் டேஸில் இருக்கிற வால்யூம்ஸும் பாருங்கள், வால்யூமும் பில்டப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடையும் எடுத்திருந்தேன். அண்ட் இது ப்ரீவியஸாக பிரேக் அவுட் கொடுத்துருந்தது previous breakouts. எஸ், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பிரேக் அவுட்ஸும் பாருங்கள், பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு கேண்டில் கீழே வந்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ் கிட்டத்தட்ட 30%க்கான ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் பிரேக் அவுட்லேயும் கொடுத்துருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நடந்த ஒரு ரீசன்ட் பிரேக் அவுட்லேயும் நியர்லி ஒரு 10-11%க்கான மூவ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் போகுமா போகாதா அப்படின்றத பற்றி என்னால் பேச முடியாது. அண்ட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த ஸ்டாக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிற டைமில் நீங்கள் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதுவுமே ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மட்டும் ட்ரேட் எடுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனோ மிண்டா. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அரௌண்ட் இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். இது கூட கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பொசிஷன் எடுத்திருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல, அண்ட் எனக்கு இந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்களா அரௌண்ட் 1072 இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துலையுமே ஒரு ஓப்பன் பொசிஷன் இதில் ட்ரேடில் வச்சுருந்தேன். ஸோ இது யூஸ்வலாக இஃப் ஐ ஃபெல்ட் லைக் இந்த இடத்துக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பொசிஷன் வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் லாஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் வந்து அரௌண்ட் திஸ் ஸ்விங்கு கீழே வந்து வச்சிருப்பேன். ஸோ இந்த 1072 அப்படின்ற பிளேஸில் தான் ஆக்சுவலாக இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ அங்கேருந்து எடுத்து அரௌண்ட் 1160 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடை வந்து நான் செல் பண்ணியிருந்தேன் 1168 அந்த ரேஞ்சில். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரேடை முடிச்சிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கான கேப்சர் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் இந்த ட்ரேட்லேயுமே. ஸோ இந்த ட்ரேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.6%க்கான ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட மூவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம், மேபி இல்லாமல் போகலாம். பட் எனக்கு ஒரு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்றதுனால நான் இந்த ட்ரேட்லேருந்து வெளியே வந்துட்டேன். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
இதுக்கு முன்னாடி இந்த யூனோ மிண்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா, எஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆன டைமில் வந்து பாருங்கள், அங்கேருந்து மார்க்கெட் எப்படி ஏறி இருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 1000 நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22%க்கான ஒரு மூவ் வந்து அந்த டைமில் கொடுத்துருக்கு. ஸோ எஸ் இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிற டைமில் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா, உங்கள் ஓன் அனாலிசிஸில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தாண்டி அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து கொடுக்குற டைமில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூமும் நல்ல வால்யூம். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து கொஞ்சம் நல்லா ஷூட்டப் ஆயிருக்கு. வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நல்லாவே வால்யூம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக இந்த ட்ரேட் எடுத்தேன். ஆக்சுவலாக இந்த ட்ரேடை நான் மிஸ் பண்ணிட்டேன். பிரேக் ஆன நெக்ஸ்ட் டே வந்து என்னால் எடுக்க முடியல கன்ஃபர்மேஷன் கொடுத்து, பிகாஸ் நான் பார்க்கல. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சல், அதாவது இந்த ரிவர்சலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆயிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் 612 இந்த ரேஞ்சு 612 613 இந்த ரேஞ்சில் தான் என்ட்ரு ஆயிருந்தேன். என்ட்ரு ஆகி இன்றைக்கி தான் இந்த ட்ரேடை வந்து பார்த்தீங்கன்னா 665ல் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணது இந்த ட்ரேடில். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9% இந்த ட்ரேடில் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது இன்றைக்கி தான் இந்த ட்ரேடை செல் பண்ணேன், க்ளோஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் இதை பற்றி தான் பேசியிருக்கோம். இதுக்கப்புறம் இது எப்படி போகும் போகாது அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் எதுவுமே சொல்லலை. அண்ட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் தட் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க இல்லை இந்த ஸ்டாக்கை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி போய் எடுத்துடாதீங்க. உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு ப்ரீவியஸான பிரேக் அவுட்ஸ் இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நோ, ஆக்சுவலாக இங்கே பிரேக் ஆகியிருக்கு. பட் அது ஒரு பெரிய ஒரு மூவ்லாம் இல்லை. 700 to 720 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 760 வரைக்கும் ஒரு 35 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ்க்கான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5% 6% தான் பார்க்குறீங்க அப்படின்னா எஸ் தட் இஸ் அ குட் மூவ். அகெயின் யூ கேன் சி இந்த ஒரு பிரேக்கை பாருங்க. இந்த ஒரு பிரேக் அவுட்டை பாருங்கள். ஆக்சுவலி நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 775லேருந்து 1000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் கொடுத்துருக்கு. பிரேக் ஆனதுக்கப்புறம் இட் வென்ட் நியர்லி டு 33% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் வந்து மூவ் ஆகியிருக்கு. ஸோ எஸ் இந்த ஸ்டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ் ஆப்வியஸாக வந்து நீங்களும் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட். ஃபியூச்சரில் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எதாவது தேடிட்டு இருக்கீங்க அண்ட் இதில் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா எஸ் யூ கேன் கோ ஃபார் இட். பட் எப்பயுமே ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற அளவுக்கு நல்லா அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அண்ட் ஸ்டாப் லாஸ் டார்கெட் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் லாஸ் போனாலும் அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணவும் முடியும். அண்ட் அதே டைமில் ப்ராஃபிட் வந்தாலும் ஒரு நல்ல விதமான ப்ராஃபிட்டில் உங்களால் வெளியவும் வர முடியும். ஸோ மோஸ்ட்லி கேல்குலேட் பண்ணி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடில் வந்து என்டர். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே ஃபார்மா. ஆக்சுவலாக ஸோ இந்த ஜிஎஸ்கே ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பிரேக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக இந்த ஒரு பிரேக்கில் அண்ட் அரௌண்ட் இந்த ஒரு ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் இந்த பிரேக்கில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2370 அந்த ரேஞ்சில் ட்ரேட் எடுத்திருந்தோம். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த பிளேஸில் இந்த ஜிஎஸ்கே ஃபார்மை நம்ம செல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது இந்த ஒரு ரேஞ்சில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சில் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாண்டி பிரேக் ஆகி மேலே போகுதுன்னா எஸ் இது போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு
பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் ஆக்சுவலாக, பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் வெளியே வந்துட்டேன். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டாக்ல வந்து ஃபியூச்சரில் பிரேக் அவுட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு தோணுச்சுன்னா வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம், மேபி இன் ஃபியூச்சர் ஒரு பிரேக் அவுட் இருந்துச்சு அப்படின்னா. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எப்படி ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 9% மூவ் கொடுத்துருச்சு அண்ட் ஸ்டில் இது மேலே போயிருக்கு. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 12.35%க்கான மூவ் வந்து இந்த பிரேக் அவுட்ஸ்லேயே கொடுத்துருச்சு. இதுக்கு ப்ரீவியஸான பிரேக் அவுட் எப்படி இருந்திருக்கு இந்த ஸ்டாக்ல அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ப்ரீவியஸாக பிரேக் அவுட் கொடுத்தப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% மூவ் வந்து இங்கேருந்து இருந்திருக்கு. 4 months, நியர்லி 121 days. ஸோ 121 days அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு ஒரு 51%க்கான மூவ் வந்து இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பிரேக் அவுட்டில் பாருங்கள் அதோட வால்யூம் எப்படி ஏறி இருக்குன்னு. அங்கேருந்து வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக இருக்குது. அண்ட் மறுபடியும் நடுவில் குறைஞ்ச டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபால் டைம்லாம் ஆயிருக்கு. ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதே மாதிரி வால்யூம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி அந்த மூவ்மெண்ட்டும் இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இறங்கி ஓரளவுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பில்டப் ஆகுது, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வால்யூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருந்தோம். இது இந்த ஒரு இந்த ஒரு இடத்துல தான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கேயும் ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ எஸ், வி காட் அரௌண்ட் 9% ப்ராஃபிட் இன் திஸ் ட்ரேட். அண்ட் அடுத்து ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம், என்ன ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இதுலேயுமே we took a good trade. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் இந்த ட்ரேடை எடுத்திருந்தோம். எடுத்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த இடத்துல. இந்த ட்ரேடை வந்து அந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணதுக்கான ரீசன் இந்த ஒரு பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்டை ரீச் ஆச்சு மார்க்கெட். ஸோ இந்த ட்ரேடை வந்து அப்படி தான் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த ஒரு பிளேஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். எஸ், இந்த ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடை வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணியிருந்தோம். நியர்லி வந்து 8.4% இந்த ட்ரேட்லேயும் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே இந்த லாஸ்ட் வந்து 22 days, அதாவது நான் ஒரு வீடியோ கூட போடல அரௌண்ட் 22 to 24 daysக்கு. பிகாஸ் சில ஹாஸ்பிட்டல் ஒர்க்ஸ், அது மெடிக்கல் ரீசன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே எங்கேன்னு போக வேண்டியது இருந்தது. ஸோ எனக்கு இதில் டைம் இல்லை. பட் இல்லைனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து என்னால் எடுக்கவும் முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயும் ப்ராஃபிட்டும் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டைம் உட்காந்தனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 30 to 40 minutes ஆர் 45 minutes மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி பிக் பண்ணியிருந்தேன். பிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாளில் நான் ட்ரேடு அந்த பொசிஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், அந்த ட்ரேடு வந்து ஓப்பன் பொசிஷனாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடு வந்து ஹோல்டிங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் மேபி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 minutes ஒரு 20 minutes உட்காந்து என்ன நடந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் அப்படின்றத மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணேன். நம்ம எடுத்த ஸ்டாக்ல என்ன நடந்துச்சு, நம்ம ஸ்விங் ட்ரேட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தேன். அதை மட்டும் தான் அனலைஸ் பண்ணேனே தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமும் நான் மார்க்கெட்டில் உட்காரல. ஆக்சுவலாக மார்க்கெட்டோட ஹார்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 9:15 3:15 ஒரு 3:30 அது வரைக்கும் உட்காந்தேன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதுவும் உட்காரல. என்னால் எந்த நேரத்தில் மார்க்கெட்டில் உட்கார முடிஞ்சதோ அந்த டைமில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முன்னாடி ஸ்டாக்ஸ் முன்னாடி உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடோட ஒரு மேஜர் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும். நிறைய தப்புகள் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு கற்றுக்கிட்டு கொஞ்சம் டைம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். உங்களால் வந்து பார்க்கும்போதே ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். ஓகே, இது நம்ம ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இதில் நம்ம ஸ்ட்ரக்சரில் இல்லை அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குவிக்காக உங்களால் ஸ்டாக் அனலைஸ் பண்ணிடவும் முடியும். அண்ட் குவிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்டாக்ஸை பிக் பண்ணிடவும் முடியும்.
ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன். அண்ட் அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டின்னழகோ. ஓகேங்களா, இந்த டின்னர் ரப்பரையும் வந்து டுக் அட் திஸ் பிளேஸ். இந்த ட்ரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த ஒரு பிளேஸில் தான் எடுத்திருந்தேன். இந்த ஒரு பிளேஸில் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இந்த பெரிய மூவ் கேப்சர் பண்ணலை. நான் பண்ண தப்பே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பிளேஸ்லேயே விற்றுட்டேன். ஓகேங்களா, அது ஏன் விற்றேன் அப்படின்னு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கன்சால்டேட் ஆச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஒவ்வொரு வாட்டியும் இந்த இடத்துக்கு போகும்போதும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இருந்தது மாதிரியே இருந்துச்சு. ஸோ பார்த்தேன் கொஞ்ச நாள். இந்த ஒரு சின்ன மூவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு 9% வரைக்கும் கேப்சர் பண்ண முடிஞ்சிருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த பிளேஸ்க்கு மார்க்கெட் வரும்போதே இந்த இதை வந்து செல் பண்ணிட்டேன். இது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 998 அந்த 1000 ரேஞ்சு கிட்ட வரும்போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டேன். செல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த லெவலில் பிரேக் ஆச்சு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் ஆனதுக்கப்புறம் அந்த 1000 ரேஞ்சு அது இந்த ஒரு லெவலில் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 டேஸ்லேயே அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னா 1000ல் வச்சு 1000லேருந்து அரௌண்ட் 32%க்கான மூவ் வந்து இதில் நடந்திருக்கு. ஜஸ்ட் 2 டேஸில் 32%க்கான மூவ் நடந்திருக்கு. ஆனால் இந்த 32%க்கான மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நான் கேப்சர் பண்ணலை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் செல் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் ஒரு 9% ப்ராஃபிட்டில் தான் செல் பண்ணேன். 9.5% ப்ராஃபிட்டில் தான் செல் பண்ணியிருந்தேன். பட் மேபி நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தா மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் என்னால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். பட் எனக்கு 9.5% ப்ராஃபிட் போதுமானது அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் டென்ஷன்ஸ் அதுவும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து ப்ராப்ளம் நடந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிச்சு, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 9%, 9.5% நல்ல ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு இதை மைண்ட் செட்டில் விற்றுட்டேன். செல் பண்ணிட்டேன், அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் தென் இட் கேவ் அ ஹியூஜ் மூவ். ஸோ இதெல்லாம் ஹேப்பன்ஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கும். நம்ம எல்லா பெரிய மூவையும் கேப்சர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு தெரியிறப்போ we can க்ளோஸ் த ட்ரேட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இது இந்த இடத்துல தான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன் இந்த ட்ரேடை. இந்த ஒரு இதை பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த ஒரு ரீஜனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சுருந்தேன் ஸ்டாப்ல டார்கெட்டுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு 1000 இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த ட்ரேடை. ஸோ ஓகே, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக தான் அமைஞ்சுது. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எஸ் இவ்வளோதான். இந்த இத்தனை ஸ்டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த 24, 25 லாஸ்ட் 28 டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 28 டேஸில் நான் எந்த விதமான ஒரு பெரிய அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஹார்ஸ் 5 ஹார்ஸ் அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளேயே உட்காந்தோ அந்த மாதிரியோ ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணல. ரொம்ப கம்மியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். பட் அது எடுத்தோடனே பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எத்தனை பேரால் முடியும் அப்படின்னு தெரியல. பிகாஸ் லாட் ஆஃப் டைம் தேவைப்படும். நம்மளுக்கு நிறைய நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அது பழக வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் உங்களால் முடியும். பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே வர முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் வீடியோ தான். வெறும் ஒரு அனாலிசிஸ் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு எந்த விதமான ட்ரேட்ஸ்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிடாதீங்க. இப்போ என்ட்ரு ஆக போகிறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமா இல்லையான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. அப்படியே என்ட்ரு ஆனாலும் ஸ்டாப் லாஸை வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸை வந்து உங்களால் வந்து கம்மி பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ரிஸ்க்கையும் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா do subscribe and also follow on Instagram. Thank you.